இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மயக்க மருந்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் டாக்டர் நிவேதா அவர்கள். உடனுரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ அனஸ்தீஷியான்றாங்க. அனஸ்தீஷியானா என்ன டாக்டர்? ஒரு சர்ஜரிக்கு நம்ம வலியோட பண்ண முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் எ பெயின் ஃப்ரீ ப்ரொசீஜர். உங்களுக்கு பெயின் இருக்காது. ஒரு சில ப்ரொசீஜர்ஸில் ஞாபகம் இருக்கும், ஒரு சில ப்ரொசீஜர்ஸில் ஞாபகம் இருக்காது. அண்ட் யூல் பி காம் வைல் சர்ஜரி. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ அனஸ்தீஷியாவில் வகைகள் இருக்கா? அதோட வகைகள் என்னென்ன டாக்டர்? ஓகே, அனஸ்தீஷியா மேஜராக 3 கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க, முழு மயக்கம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரீஜனல் அனஸ்தீஷியா, அதாவது அது கீழே நிறையா வரும். ஸ்பைனல் எபிடியூரல்னா சொல்லுவாங்க. ஸ்பைனல்னால் நம்ம ஒரு 2 மணி நேரம் ப்ரொசீஜருக்கு ஒரு சின்னதாக முதுகு தண்டில் ஊசி போட்டு அது மூலிமா மருந்து செலுத்தி காலு கீழெல்லாம் மறத்துரும். ஸோ அது ஒரு 2 to 3 hours ப்ரொசீஜரில் நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம்னா எபிடியூரல் அனஸ்தீஷியா. எபிடியூரல் அனஸ்தீஷியான்றது ஒன்றும் இல்லை, அதுவும் ஸ்பைனல் மாதிரி தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ஜரி எக்ஸீட் ஆகுதுன்னா ஒன்று இன்ட்ராப்பாக மருந்து அப்படியே கொடுத்து பெயின் ஃப்ரீ பண்ணுறோம். இன்னொன்று போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது சர்ஜரிக்கு முடிஞ்சிட்ட பிறகு நமக்கு ஒரு 2 days கண்டிப்பாக பெயின் இருக்கும். நம்ம அந்த மெடிசின்ஸ் எல்லாம், பெயின் ஃப்ரீ மெடிசின்ஸ் எல்லாமே அந்த ஒரு கெத்தீட்டர் மூலயமா செலுத்தி நமக்கு 2 days பெயின் இல்லாமே அப்படியே பேஷண்ட்ஸை வச்சுக்கலாம். இன்னொன்று லோக்கல் அனஸ்தீஷியா. அது ஒரு குட்டி குட்டி ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ சொன்னீங்க அனஸ்தீஷியாவில் நிறையா வகைகள் இருக்குன்னு. அதில் ஜென்ரல் அனஸ்தீஷியா அப்புறம் லோக்கல் அனஸ்தீஷியாவுக்கும் என்ன மேடம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜென்ரல் அனஸ்தீஷியா இப்போது நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸ்பைனல் எதுக்காக, ஜென்ரல் எதுக்காக, எபிடியூரல் எதுக்காகன்ட்டு. ஸ்பைனல்னா டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, அதாவது லோவர் லிம் சர்ஜரிஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியா தான் யூஸ் பண்ணுவோம். லோவர் லிம்னா அதாவது இடுப்புக்கு கீழேன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா. இடுப்புக்கு மேலேன்னா நம்ம எபிடியூரலும் பார்த்துக்கலாம். அதாவது தொராக்ஸ் ரீஜன் அப்படின்வாங்க, கழுத்துலேருந்து இடுப்பு வர அந்த ரீஜன்லாம் மேக்ஸிமம் நம்ம எபிடியூரல் யூஸ் பண்ணுவோம். ஹெட் அண்ட் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை அண்ட் கழுத்து பகுதி மேக்ஸிமம் எங்கெல்லாம் சர்ஜரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியா பண்ணிக்கலாம். இது நம்ம சர்ஜரி பொறுத்தும் இருக்குது. அண்ட் என்ன டயக்னோசிஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அனஸ்தீஷியாவும் பிளான் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு கால் ஒன்று ஃப்ராக்சர் ஆகிருக்கும், இன்னொன்று கையும் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இப்போது அந்த கண்டிஷனில் சர்ஜரி சீக்கிரமாக முடிக்கிறதுனா ஸ்பைனல் போட்டுக்கலாம். கை ஃப்ராக்சராக இருக்கிறப்போ பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ரீஜனல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம முழு மயக்கம் கொடுக்காம கரஸ்பாண்டிங் இடத்துல நர்வை சுற்றி மருந்து நம்ம அண்டர் யூஎஸ்டி கைடன்ஸோட நம்ம மருந்து செலுத்துவோம். அங்கே செலுத்தினா அந்த பார்ட் மட்டும், அதாவது கை பார்ட் மட்டும் மரத்து போயிடும். பேஷண்ட் கான்ஷியஸாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு முழு மயக்கம்லாம் தேவைப்படாது. அப்படியே சர்ஜரி அது ஒரு 6 to 12 மணி நேரம் வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே சர்ஜரியை நம்ம முடிச்சிடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ மயக்க மருந்துன்றது அறுவை சிகிச்சை தாண்டி நார்மலாக கிடைக்குதா? அதாவது சிலர் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள்லாம் எடுத்துருப்பாங்களா, அதுவுமே மயக்க மருந்தோட இணைஞ்சதா டாக்டர்? இல்லை, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது நம்ம சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அது அனஸ்தீஷியா கீழே வராது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது முழுக்க அறுவை சிகிச்சைக்கு மட்டும் பயன்படுத்துகிற மயக்க மருந்துகள். அறுவை சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம். அனஸ்தீஷியா நம்ம அதான் சொல்கிறேன், ஐவியாக யூஸ் பண்ணுவோம், அப்புறம் டாபிக்லாம் யூஸ் பண்ணுவோம், சப்க்யூட்டேனியஸாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது போக இது சர்ஜிக்கல் அனஸ்தீஷியா அண்ட் டாபிக்கல் அனஸ்தீஷியாவும் இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் எதுக்கெல்லாம் மேலே, தோல் மேலே இல்லை வேறு எதுக்காச்சும் அப்ளை பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அனஸ்தீஷியா தோலுக்கும் யூஸ் பண்ணலான்ட்டு. எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் தோல் பிரச்சனைகளுக்கு அனஸ்தீஷியா எடுத்துக்கலாம் டாக்டர்? தோலுக்கு இப்போ நீங்கள் அனஸ்தீஷியான்னு பார்த்தானாக்கா பிளாக் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. டாபிக்கல் அனஸ்தீஷியா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த PRP
அப்புறம் இந்த ஸ்கின் ரெஜினிவேஷனு, ஏதாச்சும் பேர்ன்ஸுக்கு, இன்செக்ட் பைட்ஸு, வேறு ஏதாச்சும் பாய்சனிங்க்கு, மைனர் கட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏதாவது ப்ரொசீஜர் இந்த மாதிரி பிளாக் ப்ரொசீஜர்லாம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு ரைல்ஸ் டியூப்னா ஃபுட் நமக்கு வந்துட்டு வாய் வழியாக சாப்பிட முடியாதுன்னு மூக்கு வழியாக கொடுப்பாங்க. ரைல்ஸ் டியூப் இன்சர்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு கெத்தீட்டர் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு, ஃபோலீஸ் கெத்தீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. டென்டல் ப்ரொசீஜர்ஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ப்ரேலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து டாபிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டென்டல் ப்ரொசீஜர். மேம், மயக்க மருந்து வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அறுவை சிகிச்சையை தவிர்த்து வேறு எந்த முறைகளில் வந்து எடுத்துக்கிறாங்க மேம்? இப்போ நிறைய பேர் வந்து ஸ்ப்ரே மூலயமா எடுத்துக்கிறாங்க. ஸ்ப்ரே வந்து வெளியில், அதாவது அனஸ்தீஷியா வந்து டாபிக்கல் நம்ம லேமன், அதாவது காமன் பர்சன் வந்துட்டு வாங்கிக்கலாம். பட் ஸ்ப்ரேஸ் எல்லாமே நம்ம சர்ஜிக்கல் சைட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இஎன்டி சர்ஜரிஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிளாக்ஸ் போடுறதுக்கும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. அந்த முக்கியமாக வந்து அந்த த்ரோட்டில், ஓரல் கேவிட்டியில் வந்து த்ரோட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ ஸ்ப்ரே தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா மேம்? இப்போ ஜெல்லு மாதிரி? ஜெல்லும் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் முன்னாடி சொன்னது தான். ஒரு ரைல்ஸ் டியூப் போடுறதுக்கோ, இல்லை வந்து ஃபோலீஸ் கெத்தீட்டர் போடுறதுக்கோ, இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கோ, இல்லைனா வந்துட்டு நமக்கு டாபிக்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிஆர்பி, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, அப்புறம் வந்து ஸ்கின் ரெஜினுவேஷனுக்கு, அப்புறம் வந்து ஏதாச்சும் சைட்டில் வந்து பெயினாக இருந்துச்சுன்னா, இன்செக்ட் பைட்ஸு ஏதாச்சும், அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. இன்கேஸ் அது ஹேரில் பட்டுதுன்னா அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதனாலலாம் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு பர்சனலாக ஹேர் ஃபால், கிரேயிங்லாம் அது வந்து தட் இஸ் யோர் ஓன் கண்டிஷன். இட் டசன்ட், அனஸ்தீஷியா டசன்ட் எஃபெக்ட் எனிதிங். இஃப் இட் ஆல் இருந்தால் கூட 0.1% ஏதாச்சும் இருக்கலாமே தவிர இட் டசன்ட் மேஜர்லி டசன்ட் காஸ் எனி ப்ராப்ளம்ஸ். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது ஜென்ரல் அனஸ்தீஷியா உடம்புல செலுத்தின உடனே அந்த பேஷண்ட் வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும் டாக்டர் உடம்புல? ஜென்ரல் அனஸ்தீஷியான்றது ஒன்றும் கிடையாது. முழு மயக்கம், கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. வாய்க்குள்ளே ஒரு டியூப் ஒன்று போடுவாங்க. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் வந்துட்டு மெஷின் மூலிமா பேஷண்ட்டுக்கு நம்ம செலுத்துகிறோம். மெயினாக எதுக்காக ஜென்ரல் அனஸ்தீஷியா? ஒன்று டியூரேஷன் லாங்காக இருக்கணும். இன்னொன்று வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இப்போது பேஷண்ட் கான்ஷியஸ்னஸ், சில பேருக்கு வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க. சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு முதுகு தண்டில் ஊசி போட வேணாம் அப்படின்ட்டு இன்னுமே அந்த கான்செப்ட் போயிட்டுருக்கு நிறையா பேருக்கு. முதுகு தண்டில் ஊசி போட்டால் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. அவங்களுக்கெலாம் இஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கலாம். நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட்ஸ் கன்வீனியன்ஸ் ஆல்சோ. ஜென்ரல் அனஸ்தீஷியானா ஒரு பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம நெசசரியான வைட்டல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 4 விஷயம் நம்ம மேஜராக பண்ணுவோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் செடேஷன், இண்டக்ஷன், டீப்பனிங் த பிளேன், அப்புறம் வந்து ரிலாக்ஸன்ட் அப்படின்ட்டு 4 விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லாமல் டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஷார்ட் ஜிஏ அப்படின்வாங்க. நம்ம ரிலாக்ஸன்ட் மட்டும் கொடுக்காம நம்ம பண்ணுறது. எதுக்கு இது கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செடேஷன். பேஷண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பயம் இல்லாமல், பேஷண்ட் சில பேர் வந்து அப்பயே வந்து அவங்களுக்கு ட்ரௌசி ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்துட்டு ஆகாது, மேக்ஸிமம் பேருக்கு ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ட்ரௌசி ஆகிறதுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் செடேஷன். அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன். இதுக்கு வந்து நம்ம வந்து நார்கோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் சீனியர் டாக்டர்ஸ். ஸோ நார்கோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டீப்பனிங் த பிளேன் பண்ணுவோம். அதுக்கு ரிலாக்ஸன்ட் அப்படின்னா மசில் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து டீப்பன் பிளேன் பண்ணும்போதே பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பிரேஷனை வந்து
ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மஷின் மூலிமா நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்க வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு ஆடட் சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னலேஷனல் ஏஜென்ட்ஸும் நம்ம எடுத்துப்போம். இன்னலேஷனல் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் தி ஜென்ரல் அனஸ்தீஷியா. ஆடடாக வந்து இன்னலேஷனல் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். அது போக சில பேர் ஏர் அலாங் வித் இட் ஏர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அலாங் வித் இட் ஏர் யூஸ் பண்ண மாட்டாங்க, டிபெண்டிங் அப்பான் த அனஸ்தட்டிஸ்ட் ஒன்லி. அதுக்கப்புறம் நம்ம டியூப்ன்றது வந்து எண்டோட்ரக்கியல் டியூப் அப்படின்றது ஒன்று போட்டுட்டு ஓக்கல் கார்ட்ஸ்ன்னு நம்ம வாய்க்குள்ளே திறந்து ஸ்கோப்பு வித் ஹெல்ப் ஆஃப் லாரிங்கோஸ்கோப் ஈடி டியூப் எடுத்து ஓக்கல் கார்ட்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எண்டை வந்து மானிட்டர், அதாவது மஷின் எண்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு we will start put it in பேக் மோடுன்றது வந்து நம்ம கையால் வந்து வென்டிலேட் பண்ணுவோம். அந்த பாயில்ஸ் மெஷின், அந்த அனஸ்தீஷியா ஒரு மெஷின் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பாயில்ஸ் மெஷின் சொல்லுவாங்க. அதுக்கு 2 மோட் இருக்குது, ஒன்று பேக் மோட், இன்னொன்று வந்து வென்டிலேட்டர் மோட். பேக் மோடுன்றது நம்ம வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். நம்ம பேஷண்ட்டு நம்ம கையால் வந்துட்டு அந்த பேக்கை ப்ரெஸ் பண்ணுறப்போ பேஷண்ட் வந்து வென்டிலேட் ஆவாங்க. வென்டிலேட்டர் மோடுன்றது வந்து மெஷினில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு மெஷின் வந்து இட் ஆட்டோமேட்டிக்லி கிவ்ஸ் த வென்டிலேஷன். பேஷண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வென்டிலேட் ஆவாங்க அண்டர் த மெஷின். அதோட தாக்கம் எவ்வளோ நேரம் இருக்கும்? அது நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த மெடிகேஷன்ஸை மட்டும் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ரன் பண்ண முடியாது. நடுவில் வந்து ஒரு சில இப்போது ரிலாக்ஸன்ட்டுன்னு சொன்னேன், நம்ம உடம்புக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகாமல், அதாவது நம்ம இது எல்லாமே நம்ம வந்து அனஸ்தீஷியான்றது, இப்போ ஜென்ரல் அனஸ்தீஷியான்றது நம்ம உடம்புக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர நம்ம மைண்டுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. மைண்டுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து டீப்பனிங் த பிளேன் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு ட்ரக்குக்கு வந்து டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்னு ஒன்று இருக்குது. சில ட்ரக் வந்து 5 மினிட்ஸ், சில நேரம் சில ட்ரக் வந்து 10 மினிட்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் பேஷண்ட் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ப்ரீதிங் வந்து ஒரு சில டைமுக்கு மேலே எடுத்துருவாங்க. நம்ம இனிஷியல் டோஸு டிபெண்டிங் அப்பான் த இனிஷியல் டோஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிலாக்ஸன் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் டோஸில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரிலாக்ஸண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற மெடிகேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம மெயின்டெனன்ஸ் டோஸு அது பேஷண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் அண்ட் த ப்ரொசீஜரை பொறுத்தும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். இன் தேட் வே வி வில் ப்ரொசீட் த ஜென்ரல் அனஸ்தீஷியா. அப்போ நம்ம உடம்புக்கு அந்த அனஸ்தீஷியா செலுத்தினாலும் அவங்க வந்து மயக்க நிலையில் தான் இருப்பாங்களே, ஆனால் எல்லாமே நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சுற்றி தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ட்ரௌசியாக்கும். நம்மளுக்கு வந்து 4 A's ஆஃப் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆங்ஸைட்டி கம்மி பண்ணும். ஃபஸ்ட் இனிஷியலி வந்து ஆங்ஸைட்டி கம்மி பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் கொடுப்போம். இன்னொன்று வந்து அம்மீஷியா, அதாவது நமக்கு நடக்கிறத மறக்க வச்சிரும். இன்னொன்று வந்து அனால்ஜிசியா, பெயின் ஃப்ரீ. இன்னொன்று வந்துட்டு நம்மளோட மூச்சு விடுற தன்மையும் நம்மளுக்கு கார்டியாக் ஸ்டெபிலிட்டியும் நம்ம வந்து வெளியிலேருந்து அஷ்யூர் பண்ணுறோம். இதுதான் மெயினாக வந்து நம்ம பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கான்ஷியஸ் ஆகலாம். கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும் வந்து விடமாட்டோம். அதாவது மசில் ரிலாக்ஸன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மசில் ரிலாக்ஸ் ஆனால் தான் ப்ரொசீஜரும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த மயக்க மருந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, ஏதாவது வயது வித்தியாசங்கள் எதனா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்கு மேஜராக நம்ம வந்து டிபெண்டிங் அப்பான் த சைட் எங்கே ஆப்ரேஷன் பண்ணணுமோ அங்கே, இப்போது ஹெட் அண்ட் நெக்குன்னா சில நேரம் இப்போது ஹேண்ட் ஃப்ராக்சர்னா ஆனாக்க பெரியவங்களுக்குனா நம்ம பிளாக் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஜிஏ கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு தே வில் டெஃபினெட்லி நாட் பி கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்கு வந்து ஜிஏ இல்லைனா ஷார்ட் ஜிஏ டிபெண்டிங் அப்பான் த ப்ரொசீஜர் நம்ம கொடுப்போம். பெரியவங்களுக்குன்னா we are able to convince them and if they are fine we can give that என்ன நெசசரியான அனஸ்தீஷியாவோ அது அவங்களுக்கு வந்து with others consent also we should be able to give. and பெரியவங்களும் நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போ மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் டாக்டர்?
மயக்க மருந்து கொடுக்கும்போது சில நேரம் வந்து ஒன்று நம்ம எடுத்துக்கிறதே பேஷண்ட்டோட வெயிட்டு ஹைட்டு மற்ற ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டோஸ் எடுக்கணும். அண்ட் ட்ரக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆகுறதும் நம்ம இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்ஸு. எல்லாமே கரெக்டாக போகணும். அதாவது நம்ம இப்போ ஒரு அனஸ்தீசியா கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே ப்ரொசீட் பண்ணணும். அதுக்குண்டான என்ன நெசசரியோ அது கரெக்டாக பண்ணிடணும். இல்லைனா சில நேரம் வந்து பேஷண்ட்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வரும், இல்லை அவங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த லெவலுக்கு விடாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ப்ரிகாஷன் பண்ணணுமோ அதுவே பண்ணிடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், அப்படி மயக்க மருந்து கொடுத்த பிறகும் எதனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏதாவது பிரச்சனை வந்தால், அவசர பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க டாக்டர்? நிறையா வரும். பேஷண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரைக்கும் கூட போவாங்க. நம்ம அந்த கண்டிஷனில் நம்ம இன்டுபேட் தான் பண்ணணும். சில நேரம் இன்டுபேட் பண்ணிவிட்டு ஸ்பாசம் கூட போவாங்க. அதுக்குண்டான ஸ்பாசம்னா அதாவது நம்ம ஓக்கல் கார்ட்ஸில் டியூப் போடுவோம். ஒன்று லரிங்கோஸ்பாசம், இன்னொன்று பிராங்கோஸ்பாசம் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, அந்த டியூப் எதுக்காகன்னா 2 லங்கை வந்து வென்டிலேட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் எல்லாமே ஒத்துக்காது. நம்ம வந்து வி ஷுட் பி வெரி சாஃப்ட், வெரி ஜென்டில். ஸோ அது வந்துட்டு ஜென்ரல் அனஸ்தீசியாவில் வந்து லரிங்கோஸ்பாசம், பிராங்கோஸ்பாசம், கார்டியாக் என்ன வேணால் நடக்கலாம் பேஷண்ட்ஸ்க்கு. நம்ம அதுக்குண்டான மெஷர்ஸும் வி ஷுட் பி கீப்பிங் இட். நம்ம ஒரு இன்ஃப்யூஷன் பம்ப்லேருந்து, அட்ரினாலின்லேருந்து, அப்புறம் வந்து அட்ரோபின்லேருந்து, எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அந்த ஓட்டிக்குள்ளே எல்லாமே நெசசரியாக இருக்கும். டீஃபிப்ரிலேட்டர் கூட வச்சுருப்பாங்க. ஸோ பிளட் ரிசர்வேஷன், ஃப்ளூயிடு, எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்ரோஸ், என்னெல்லாம் எமர்ஜென்சியோ எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இஃப் எனி கேஸ் ஆனால் we will do the necessary thing. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது குழந்தைகளுக்கான மயக்கம் வந்து எந்த மாதிரி வகைகள் இருக்குது? அதை செலுத்தும் போது அவங்களுக்கு ஏற்பட சவால்கள் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? இப்போ பீடியாட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வெயிட்டு வச்சு தான். பிலோ இப்போது ஏஜ் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் வெயிட்டு தான். பிலோ 20 kgsஸை வந்து நம்ம பீடியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அபவ் 20 kg அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸாகவே இருந்தாலும் they are considered to be adults தான். ஸோ ஆப்வியஸ்லி பிலோ 20 அபவ் 20 kgயும் நம்ம சொன்னால் வந்து கேட்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா தான். இப்போ சின்ன பசங்களுக்கு இந்த சர்க்கம்சிஷன், ஒரு 3 வயசு குழந்தைக்கெல்லாம் நம்ம சர்க்கம்சிஷன்லாம் ரொம்ப காமனாக பண்ணுறது தான். சின்ன பசங்களுக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுப்போம். they will not be cooperative. இல்லைனா ஷார்ட் GA கொடுக்கலாம். டாக்டர், இப்போது பிரசவ வலி ஏற்படும் போது மயக்க மருந்து கொடுப்பாங்களா டாக்டர்? அதனால் எதனா எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வருமா? பிரசவ வலி வர்றப்போ நம்ம LSCS, அதாவது ஒன்று நம்ம LSCS நார்மல் டெலிவரி. LSCSனால் நம்ம வந்து டக்குன்னு ஸ்பைனல் போட்டுட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியாலே முடிச்சிடலாம். இன்னொன்று வந்து என்னென்னா இட்ஸ் எமர்ஜிங் கான்செப்ட். இப்போது எபிடியூரல் அனஸ்தீசியா வந்து பெயின் ஃப்ரீயாக பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணலாம். அதாவது சோல் எபிடியூரல் அப்படின்வாங்க. சோல் எபிடியூரல்னால் அதாவது வெறும் எபிடியூரல் நீடில் வச்சு நமக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணலாம். எப்படின்னா அவங்களுக்கு நீடில் போட்டுட்டு உள்ளே நம்ம வந்து கெத்தீட்டர் ஒன்று செலுத்துவோம். அந்த கெத்தீட்டர் இந்த சைடில் இருக்கிற எண்டிங்கில் வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டெர்மட்டோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடம்பில் வந்து தனித்தனியாக பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. அந்த பகுதி என்னென்னா எதுக்காகனா நர்வ் சப்ளை, கரஸ்பாண்டிங் நர்வ் சப்ளை வச்சு தான் நம்ம வந்து அனஸ்தீசியா கொடுக்கறது. இப்போது எபிடியூரல்னால் +3 அண்ட் -3, அதாவது 3 லெவலுக்கு மேலே 3 லெவலுக்கு கீழே நமக்கு அதாவது டிசைர்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த லெவல் வேணுமோ அந்த கரஸ்பாண்டிங் லெவலில் நம்ம வந்து கெத்தீட்டர் போட்டுட்டு அது மூலிமா நம்ம மருந்து கொடுத்தா ஆப்வியஸ்லி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பெயினே இருக்காது. சூப்பராக பெயின் இல்லாமையே நார்மல் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ரொசீஜரும் நல்லா போயிட்டுருக்கு. ஐ திங்க் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஓகே டாக்டர், எபிடியூரல் மயக்க மருந்துனா என்ன, அது எந்த மாதிரி பயன்படுத்தலாம், அது இன்னுமே வந்து நிறைய மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்களா,
அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ப்ராக்டிஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க, பட் வெளியில் ப்ரொசீஜர்ஸ்லாம் டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ அது டிபெண்டிங் அப்பான் ஜிஏ இல்லைனா வந்துட்டு ஸ்பைனல்லையே முடிச்சிருவாங்க மேக்ஸிமம். நம்ம லேர்னிங் பார்ட்டில் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவோம்ல. ஸோ எபிடியூரல் அனஸ்தீஷியான்றது ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்பைனல் அனஸ்தீஷியாவோட அதோட பெரிய நீடு இல்லை. நம்ம ஒரு ஸ்பைனல் அனஸ்தீஷியானா ஒரு சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து சிஎஸ்எஃப் வெளியில் வரும். அந்த இடத்துல தான் நம்ம மருந்து செலுத்துவோம். இது வந்து எபிடியூரல் என்னென்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் ஸ்பைனில் எபிடியூரல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு போய் நீடில் நிப்பாட்டிடுவோம். அது மூலயமா நம்ம கெத்தீட்டர்னால் அது ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 40 சென்டிமீட்டரை வந்து மெதுவாக வந்து இன்சர்ட் பண்ணி நீடில் வெளியில் எடுத்துட்டு அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு இந்த எண்டில் வந்து ஒரு கனெக்டர் மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம். எப்படின்னா ட்ரக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக. இதுதான் வந்து எபிடியூரல் அனஸ்தீஷியா. நம்ம பெயின், அதாவது இந்த ட்ரக்கு இவ்வளோ நேரம் ஆக்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும். அந்த ட்ரக்கோட டோஸும் நம்ம டைம் டு டைம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பேஷண்ட்டை நம்ம செக் பண்ணிவிட்டு அண்ட் டைம் டு டைம் ட்ரக்கும் நம்ம கொடுத்துட்டு பெயின் வந்துட்டு அந்த ஆப்ரேட்டட் சைட்டுக்கு வராத மாதிரி நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகே டாக்டர், அனஸ்தீஷியா பேஷண்ட்டுக்கு எப்போ கொடுக்கணும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன டாக்டர்? ஆப்வியஸ்லி அனஸ்தீஷியா நம்ம பேஷண்ட்ஸ் வந்து அனஸ்தீஷியாவுக்கு ஆப்ட் பண்ணுறாங்கனாலே அந்த இடத்துல வலி இருக்குது. நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்டு தான் மெயினாக அனஸ்தீஷியா. வலி இருக்குன்னாலே நம்ம வந்து அனஸ்தீஷியா கொடுப்போம். அண்ட் டிபெண்டிங் அப்பான் த ப்ரொசீஜர், டிபெண்டிங் அப்பான் த சர்ஜரி, நம்ம என்ன டைப் ஆஃப் அனஸ்தீஷியா கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுவோம். ப்ரிகாஷன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு மேஜராக வந்து நிறையா இதில் சொல்லலாம். கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்போம். டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் எபிலெப்சி, டிபி இருக்கா, அப்புறம் வந்து ஆஸ்துமா இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ப்ளட் ப்ரெஷர் இருக்கா. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கேட்போம். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது இது வந்து ஜென்ரலைஸ்டாக நான் சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். அது போக வந்து நம்ம நிறையா விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை உட்கார வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து கரெக்டாக வந்து அவங்க இப்போ கரண்ட் மெடிக்கேஷன், சப்போஸ் கோமார்பிடிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான எவ்வளோ டியூரேஷனில் எவ்வளோ இயர்ஸில் இருக்குது, கரண்ட் மெடிக்கேஷன் என்ன. அதே மாதிரி இப்போ ஆஸ்துமா வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக எப்போது வந்துச்சு, என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன நம்ம வந்துட்டு சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணணும், சர்ஜரி அப்போது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக வந்து அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கும்போதே நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அது சொல்லிவிட்டு சர்ஜன்ஸும் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆஸ் அனஸ்தட்டிஸ்ட்டும் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ அனஸ்தீஷியா எடுத்துக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதனா வருமா டாக்டர்? ஆப்வியஸ்லி ஒன்று நம்ம கொடுக்குறப்போ மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தான் வந்து 99.9% வந்து அனஸ்தட்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் 1-2 ஏதாச்சும் மைனராக வரலாம், இல்லை மேஜராகவும் வரலாம். டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட்ஸோட கோமாப்ஸும் அண்ட் இன்ட்ராப்பாக எப்படி போகுது சர்ஜரி. அண்ட் சில நேரம் பிளட் லாஸ் இருக்கலாம், சில நேரம் வந்து பிபி ஷூட்டப் ஆகலாம், சில நேரம் வந்துட்டு எப்படி சொல்ல டாக்கிகார்டியா வரலாம். டாக்கிகார்டியானா அதிகமாக ஹார்ட் ரேட்டு. சில நேரம் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு அந்த இடத்துல கூட அரெஸ்ட்டும் ஆகலாம். அது எல்லாமே வந்து நம்ம பேஷண்ட்டோட ப்ராக்ரெஸை பொறுத்து தான். ப்ரீஆப், இன்ட்ரா, போஸ்ட்-ஆப் அப்படின்வாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி, சர்ஜரி அப்போது, சர்ஜரிக்கு பின்னாடி. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அசஸ்மெண்ட் கொடுத்து சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்து வந்து போஸ்ட்-ஆப்பாகவும் பேஷண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். டாக்டர், இப்போது அனஸ்தீஷியாவுக்கு டைம் லிமிட் இருக்கா டாக்டர்? இவ்வளோதான் டோசேஜ் கொடுக்கணும், இந்த டைம்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற வழிமுறை எதனா இருக்கா? டைம் லிமிட்டு அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸ்பைனல் அனஸ்தீஷியானா ஒரு 2 to 3 மணி நேரம். லோக்கல் அனஸ்தீஷியானா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 45 minutes. நமக்கு சப்போஸ் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தொராக்ஸ் ரீஜனில் வந்து ஆப்ரேஷன் நடக்கிறப்போ நம்ம எபிடியூரலில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரொசீஜர்ஸ் ஹெட் அண்ட் நெக்கில் பண்ணுறப்போ மோர் தேன் 4-5 hours நம்ம தாராளமாக ஜென்ரல் அனஸ்தீஷியா எடுத்துக்கலாம். அண்ட் பேஷண்ட்டோட ஹைட்டு, வெயிட்டு,
ஐஸ், நோஸ், த்ரோட் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அனஸ்தீஷியாவும் நம்ம கொடுப்போம். டாக்டர், இப்போ மயக்க மருந்து எடுத்துக்கிட்ட பிறகு, மயக்க மருந்து செலுத்திய பிறகு நோயாளிகள் உணவு கட்டுப்பாடு முறைகள் எதனா இருக்கா, இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் என்ன உணவு வேணாலும் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சர்ஜரி ஃபிட்னஸ் கொடுக்குறதப்பயே நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிடுவோம். அதாவது ஒரு 8 மணி நேரம் அடல்ட்ஸாக இருந்தானாக்கா 8 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாலிட் ஃபுட்டு, லிக்விட் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம 8 மணி நேரம். லிக்விட்ஸ்ன்னு பார்த்தானாக்கா 6 ஹார்ஸ்க்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டு, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ஒரு இதெல்லாமே வந்து கன்சன்ட்டோட டைப் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நில் பர் ஓரல், NPOன்னு சொல்லுவோம். நில் பர் ஓரல்லாம் ஆஸ்பிரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போது ஸ்பைனல் அனஸ்தீஷியானா 4 மணி நேரத்துக்கு, ஜெனரல் அனஸ்தீஷியானா 6 மணி நேரம். நம்ம ட்ரக் என்ன போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து NPOவும் ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். சாலிட்ஸ்ன்னு 8 ஹவர்ஸு, அப்புறம் லைட் ஃபுட்டு, அதாவது இந்த மாதிரி பல்ப் இருக்கிற ஃபுட்டு, அப்புறம் இந்த ஃபார்முலா ஃபீட்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து 6 ஹவர்ஸு, அப்புறம் மில்க்கு வந்துட்டு 4 ஹவர்ஸ், கிளியர் லிக்விட்ஸ் அதாவது வாட்டர் வந்துட்டு 2 ஹவர்ஸ். இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கும் அதே தான். அவங்களுக்கும் 6 மணி நேரம் மேக்ஸிமம் ஜெனரல் அனஸ்தீஷியா தான் எடுப்போம். ஸோ அவங்களுக்கும் 6 மணி நேரம் தான். இதுதான் வந்து ப்ரோட்டோகால். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை வந்து இந்த மாதிரி முறையில் பயன்படுத்துகிறாங்க. மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அறுவை சிகிச்சை நடக்குது. முந்தைய காலத்தில் எப்படி டாக்டர் மயக்க மருந்து இல்லாமல் சர்ஜரிலாம் நடந்தது? சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் எப்படி நடந்தது? முன்னாடின்னு பார்த்தானாக்க நமக்கு ஆப்ரேஷன் வந்து ஒரு டைம்லலாம் எப்படி பேஷண்ட்ஸ் வச்சுருப்பாங்கன்னா கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டுருவாங்களாம், கயிறு போட்டு கட்டி போட்டுருவாங்களாம். இல்லைனா வந்து 4 பேர் வந்து பிடிச்சிப்பாங்களாம். அவங்க வழியிலேயே கத்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது போக போக அந்த சவுண்டு கேட்டு சர்ஜன்ஸுக்கும் சரி பேஷண்ட்ஸ்க்கும் சரி ஒரு மாதிரி பேனிக்கிங், ஆங்ஸைட்டி, அவங்க அந்த பெயின்னாலேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஸ்லோவாக வந்து ஒன்றுனா இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1846 அக்டோபர் 16 அப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனஸ்தீஷியா டையத்தில் ஈத்தர்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. 1846 அக்டோபர் 16 டையத்தில் ஈத்தர், அதாவது இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம்ல அந்த ஈத்தர் வந்துட்டு ஒரு அனஸ்தட்டிக் ஏஜெண்ட்டாக வந்து அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வில்லியம் டிஜி மார்டன் அப்படின்றது வந்துட்டு ஈத்தரை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்ஜரி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அக்டோபர் 16 1846 வந்துட்டு வேர்ல்டு அனஸ்தீஷியா டேவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி இயர் அக்டோபர் 16 இஸ் கன்சிடர் டு பி வேர்ல்டு அனஸ்தீஷியா டே. இது வந்து பாஸ்டனில் நடந்தது. எதுக்காகனா ஒரு லம்ப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைட் ஆஃப் த நெக்லேருந்து. ஸோ அதுலேருந்து தான் ஸ்லோவாக எல்லாம் இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு இப்போது ஏதாவது இந்த பிளான்ட்ஸு, கொக்கெயின், அப்புறம் இந்த கரோட்டிட் இருக்குல்ல நம்ம கழுத்துக்கு கீழே முக்கியமான நரம்பு, அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த செரிப்ரம் இருக்குல்ல, செரிப்ரல் கன்கஷன் அப்படின்வாங்க. செரிபிரத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல பாயிண்ட் கொடுத்தா அதுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாகும். அப்புறம் இந்த நிறைய பிளான்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த பாப்பி, இண்டியன் ஹெம்ப், கொக்கெயின், ஹெம்லாக்கு, இந்த மாதிரி ஓபிஎம் பிளான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அனஸ்தீஷியாவுக்கு. மிடில் ஏஜ்லேயும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் ஒரு டைமில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அனஸ்தீஷியா அப்படின்வாங்க. அதாவது ஐஸ், நல்ல கோல்டான ஐஸ் எடுத்து அது மேலே வைப்பாங்க சர்ஜரி முடித்தோடனே. அப்புறம் 18th century வந்த பிறகு தான் ஃபர்ஸ்ட் ஈத்தர் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1920 எல்லாமே அப்புறம் அனஸ்தீஷியா ப்ரோக்ரஸ் தான் ஆச்சு. அது இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக வந்து குளோரோஃபார்ம் வந்து 19th century வந்து அனஸ்தட்டிக் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. யாருக்குன்னா குவீன் விக்டோரியாவுக்கு பேபி டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து சிம்சன்.
ஸோ ஆப்வியஸ்லி அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் நைட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஸ்லோவாக அதர் இன்ஹலேஷன் ஏஜென்ட்ஸ் ஒன்றுன்னா அந்த பாயில்ஸ் மெஷினே இனிஷியலி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோட்டாமீட்டராக இருந்துச்சு. அப்புறம் பாயில்ஸு, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன், அப்புறம் வந்துட்டு வேப்பரைசர், இன்னும் வர வர வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே டாக்டர், ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்கும்போது முதல் முறையாக வந்து மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அதே ஆளுக்கு திருப்பியும் விபத்து நடக்குது அப்படின்னா இரண்டாவது முறையாக மயக்க மருந்து கொடுத்தா அதனால் எதனாவது ஆபத்து ஏற்படுமா மேம்? அதனால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஒரு சர்ஜரியும் ஒரு சைட்டில் நடக்கலாம், இல்லை சேம் லொக்கேஷன்லேயும் நடக்கலாம். பட் அனஸ்தீஷியானால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு அலர்ஜி, ஒரு பேராசிட்டமாலுக்கு அலர்ஜி, இல்லை வேறு எந்த ட்ரக்ஸ்க்காச்சும் அலர்ஜிலேருந்து நம்ம என்னெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கோமாப்ஸ்லேருந்து அவங்க ஹைட்டு, வெயிட்டு, ஃபேஸு, த்ரோட்டு, நெக்கு எல்லாத்தையும் நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு தான் சர்ஜரிக்கே எடுப்போம். ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குமோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நெசசரியான அனஸ்தீஷியா தான் நம்ம கொடுப்போம். நெசசரியான மெத்தடில் நெசசரி குவான்டிட்டி ஆஃப் அனஸ்தீஷியாவும் கொடுப்போம் அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் வந்துட்டு வெயிட்டை தாண்டி வந்துட்டு போயிடுச்சுன்னா டாக்ஸிக் டோஸும் ஆகும். டாக்ஸிக் டோஸுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. லோக்கல் அனஸ்தீஷியாலேருந்து எல்லாமே இருக்குது. டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தொழில்நுட்பனால அனஸ்தீஷியா போன்ற அந்த மயக்க மருந்து வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இறப்பு விகிதம் எதனா குறைந்திருக்கா டாக்டர்? டெத்து, அனஸ்தீஷியானால் டெத்துன்றது வந்துட்டு வெரி 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 ரேர் தான். அது நம்ம மேக்ஸிமம் எங்கேயாச்சும் தான் கேள்விப்பட முடியும். இது வந்து டே டு டே லைஃப்லலாம் பார்க்கவே முடியாது. அனஸ்தீஷியா இஸ் ஃபார் பெயின் ஃப்ரீ. உங்கள் இன்ஹிபிஷன் ஆஃப் யுவர் சென்சேஷன், அதுக்காக தான் மேஜராக அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமான ரோல் அனஸ்தீசியாலஜிஸ்ட்டுக்கு என்னதுன்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க தான் வந்து ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. இன்டுபேட் பண்ணி பேஷண்ட் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு பேஷண்ட்டை வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு அண்ட் இந்த மீன்வைல் ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும். ஸோ அந்த ஐசியூ சைடும் வந்துட்டு அதுவும் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் மேபி பேஷண்ட் வந்துட்டு டெத் ஆகலாம். பட் என்ன கேட்டால் சர்ஜிக்கல் ஆன் டேபிள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். டாக்ஸிசிட்டினால் வந்துட்டு வெரி வெரி லெஸ். ஓகே டாக்டர். டாக்டர், எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் சுவாரஸ்யமான பல தகவல்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்களை தேங்க் பண்ணணும். அனஸ்தீஷியா பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு அனஸ்தீஷியானா தெரியாதுன்னு தான் இருப்பாங்க. ஐ திங்க் அட்லீஸ்ட் இது 1-2 வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சால் ஐ வுட் பி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் ஆல்சோ. அண்ட் யாரும் வந்துட்டு இப்போ நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம். யாரும் வந்து இதுக்காக அனஸ்தீஷியா கொடுக்கறதுனால வந்து இதாகுமோ அதாகுமோன்ட்டுலாம் பயப்பட தேவையில்லை. சர்ஜரிக்கு முன்னாடியே சர்ஜனும் அனஸ்தீசியாலஜிஸ்ட்டும் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் எல்லாமே ப்ரொசீட் பண்ணுவாங்க வித் யுவர் கன்சர்ன்ட் ஆல்சோ. உங்களை மீறி எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஸோ பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக கேளுங்க. அண்ட் எவ்ரிதிங் வில் பி குட். அண்ட் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஹாவ் அ ஹெல்தி லைஃப். தேங்க்யூ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மயக்க மருந்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தவர் டாக்டர் நிவேதா அவர்கள். உடன் உரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.